I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar, explanation videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த சேனலில் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த இதை பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. அதனால் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏ அண்ட் ஆன். இந்த ஏ ஆன் இது வந்து எழுத்து கிடையாது, வார்த்தை. ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இதோட தமிழ் மீனிங் ஒரு, ஒன்று. ஸோ ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிங்குலர், அதாவது ஒருமை மட்டும்தான். ஏ ஆன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும், ஏ வந்து கான்சனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஏ அண்ட் தவை பற்றி. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இதில் வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்குது. ஏ ஆன் ஒரு, ஒன்று. அதே மாதிரி த அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிங்குலருக்கும் யூஸ் ஆகும், ப்ளூரலுக்கும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ யூஸ் பண்ணணும், வவல் சவுண்டாக இருந்தால் ஆன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதை திரும்ப சொல்கிறப்ப த யூஸ் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி முக்கியமான கட்டிடங்கள், புத்தகங்கள், நினைவு சின்னங்கள், கடல், ஆறுகள், முக்கிய நிகழ்வுகள், இதுக்கு முன்னாடி த வரும். இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். பொறுமையாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த ஏ அண்ட் த இந்த 3 ஆர்டிகல்ஸையும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஆர்டிகல்ஸ் எந்தெந்த இடத்துல வரும், அதாவது ஏ எந்த இடத்துல வரும், ஆன் எந்த இடத்துல வரும், த எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு பேனா வாங்கினேன். ஐ பை எ பென். நான் ஒரு பேனா வாங்கினேன். இட் இஸ் லைக் த பென் யூ ஹேவ். அந்த இடத்துல ஏன் த வருது? அந்த சென்டென்ஸோட மீனிங் பாருங்கள். இட் இஸ் லைக் த பென் யூ ஹேவ். நீ வச்சுருந்தியே அந்த பேனா மாதிரியே நேற்று நான் ஒரு பேனா வாங்கினேன். ஸோ அந்த பேனா, அந்தங்கிறப்ப த. அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஏ அண்ட் த வரும்ன்றதை பாருங்கள். இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். அதாவது டாலஸ்ட்டு, ஃபாஸ்டஸ்ட்டு, ஸ்லோயஸ்ட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் இஎஸ்டியில் முடிஞ்சிச்சுன்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டாலஸ்ட்டு, ஃபாஸ்டஸ்ட்னு வந்தாலே முன்னாடி த கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி த இருக்கணும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கும் எங்கெங்கே ஆர்டிகல்ஸ் வரும்ங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. திஸ் ஃபில்ம் இஸ் அன் எபிக். ஸோ அந்த எபிக் அப்படிங்கிற அந்த வேர்டில் ஸ்டார்டிங் சவுண்ட் வந்து வவல் சவுண்டு, அதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம். திஸ் ஃபில்ம் இஸ் அன் எபிக். ஸோ ஃபஸ்ட் லைனில் அந்த படத்தை பற்றி பேசிட்டோம், ஃபில்ம் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. அகைன் அதே படத்தை பற்றி பேசுகிறப்ப த மூவி. த மூவி டெல்ஸ் ஏ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குது இந்த மூவி. அனதர் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோல்டு இஸ் காஸ்ட்லி. த கோல்டு அப்படின்னு வரக்கூடாது, அதே மாதிரி ஏ கோல்டு அப்படின்னு வரக்கூடாது. ஸோ ஏ கோல்டு செயின் அப்படி வரலாம், ஏன்னா அந்த இடத்துல கோல்டு வந்து அட்ஜெக்டிவ் ஆயிடுது. வெறும் அந்த கோல்டு, சில்வர் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலும் வரக்கூடாது, ஜீரோ ஆர்டிக்கல். கோல்டு இஸ் காஸ்ட்லி பட் ஐ வாண்ட் டு பை ஏ செயின். ஒரு செயின் வாங்க போகிறேன். அந்த ஒரு செயின் அப்படிங்கிறதுக்கு ஏ செயின். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The problem I told you yesterday is solved. The problem. ஆல்ரெடி நான் உன்கிட்ட நேற்று என்னோட ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், அந்த ப்ராப்ளம். ஸோ the problem I told you yesterday is solved. Now look at this sentence.
ஸோ எந்தெந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி, யூனியன், யூனிக் இந்த மாதிரி வார்த்தைகளில் அந்த யூ சவுண்டு வந்து வவல் சவுண்டு இல்லை, கான்சனன்ட் சவுண்ட். அதனால் ஏ தான் யூஸ் பண்ணணும். தெர் இஸ் ஏ யூனிவர்சிட்டி இன் தட் சிட்டி. ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டி. ஆல்ரெடி யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லியாச்சு. திரும்ப சொல்கிறப்ப த யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஈஸியான சென்டென்ஸ் எங்கெங்கே ஆர்டிகல்ஸ் வரும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஸோ முக்கியமான பிளேஸ் மவுண்ட் எவரெஸ்ட். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக த இருக்கணும். த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட். அகெயின் இந்த ஹையஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இஎஸ்டி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் ஹையஸ்ட், அதுக்கு முன்னாடி த வந்திருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு, அதாவது யூனிவர்ஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களுக்கு த வரும். அதாவது த சன், த மூன், த வேர்ல்டு. ஸோ இங்கே த வேர்ல்டு வந்திருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம், த சன். த சன் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஸோ ஒன்றே ஒன்று அப்படிங்கிறதுனால த சன் வந்திருக்கு. அகைன் அனதர் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸ் எங்கெங்கே வரும்னு கண்டுபிடிங்க. த ஸ்டூடெண்ட் whom I referred is coming. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ த ஸ்டூடெண்ட் whom I referred is coming. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க எங்கெங்கே ஆர்டிகல்ஸ் வரும்னு. எம்பிஏ, எஸ்பிஐ, எம்எல்ஏ இது எல்லாமே அக்ரோனிம், அதாவது பெரிய வார்த்தைகளுக்கு உண்டான சுருக்கம், அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்க்குறப்ப ஒவ்வொரு எழுத்தாக தான் உச்சரிப்போம். எம்பிஏ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அந்த எம் சொல்கிறப்ப இம் சவுண்டு கடைசி தான் வரும், ஏ சவுண்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி எஸ்பிஐ, எஸ் அந்த ஏ சவுண்டு தான் வந்துட்டு தான் அடுத்து இஸ் சவுண்டு வரும். அந்த ஏ சவுண்டு வவல் சவுண்டு, அதனால் ஆன் போடுறோம். இந்த சென்டென்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். ஹீ இஸ் an MBA ஸ்டூடெண்ட். ஹீ இஸ் ஸ்டடியிங் இன் ஏ ரெப்யூட்டட் காலேஜ். ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹீ இஸ் ஏ கைண்ட் மேன். அவர் ஒரு அன்பான மனிதர். ஹி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் த புவர். த புவர் அப்படின்னா ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஏ புவர் அப்படின்னா ஒரே ஒரு ஏழை. த புவர் அப்படின்னா ஏழை மக்கள். அதே மாதிரி த ரிச் அப்படின்னா பணக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். தெர் ஆர் மோர் பாய்ஸ். ஐ ஆம் வாட்சிங் பாய் வித் பேக். எந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வரும்னு கண்டுபிடிங்க. ஐ ஆம் வாட்சிங் த பாய் வித் அ பேக். ஒரு பையன் பேக் வச்சுருக்கிறான், அவனை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் வாட்சிங் த பாய் வித் அ பேக். உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆன்சரை. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. புனித நூல்கள். ஸோ புனித நூல்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக த இருக்கணும். த ராமாயணா, த பைபிள் அண்ட் த குரான் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஹோலி புக்ஸ். எந்த இடத்துல ஆர்டிகல் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஆல்வேஸ் சிட் இன் தி செகண்ட் ரோ. இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு வந்தாலே முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் சிட் இன் தி செகண்ட் ரோ. இட் இஸ் எ ரொட்டீன். இது ஒரு வழக்கம். எந்த இடத்துல ஆர்டிகல் வரும் இந்த சென்டென்ஸுக்கு? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த புவர், த ரிச். அதே மாதிரி தான் இங்கேயும். த டாக். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு டாக் அப்படிங்கிற அனிமலை பற்றி பேசுது. த டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஏ டாக் அப்படின்னு போட்டோன்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி போயிடும். ஐ சா ஒன் ஐடு மேன் எஸ்டர்டே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ சா ஏ ஒன் ஐடு. ஏன் இந்த இடத்துல வவல் சவுண்டு வரல? அந்த ஒன் ஐடுங்கிறதுல வா சவுண்டு வரும். ஒன் வா, 1 ரூபி காயின்.
அந்த ஓ சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி வா சவுண்டு வந்துடும். அகைன் பாஸ் த வீடியோ. எந்தெந்த இடத்துல ஆர்டிக்கல் வரும்னு கண்டுபிடிங்க. HONOUR ஆனர்னு வாசிக்கணும். ஹா சவுண்டு வரக்கூடாது, ஹெச் சவுண்டு வரக்கூடாது, ஹெச் சைலண்ட். ஸோ ஆனர். ஆனா ஆவனால இந்த ரெண்டாவது எழுத்து ஆவனா அந்த சவுண்டு வரணும். அதே மாதிரி HOUR அண்ட் ஆர் ஆர்னு தான் வாசிக்கணும், ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் அன் ஆனர் ஃபார் அஸ் டு கால் அவர் பிரசிடென்ட். ஸோ இந்த ஆனர் அந்த ஆ சவுண்டு வர்றதுனால வவ்வல் சவுண்டு இருக்குது, அதனால அன். த பிரசிடென்ட். ஸோ அகைன் அந்த பிரசிடெண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ த பிரசிடென்ட். பொதுவாகவே இந்த மாதிரி பதவிகள் சொல்கிறப்ப த யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டுடே, ஐ வில் டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ இன் மீட்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ ஹாவ் an important meeting today. I will discuss this issue in the meeting. அந்த மீட்டிங்கில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டிகல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.